Good morning, my dear students. Welcome to the online class. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய the poem Incidents of the French Camp. So last unitல second category வரக்கூடிய poem. So that is a first and foremost a final poem in 12th standard unitல. So இந்த poemல what is the main theme is going to be discussed அப்படின்னா a young soldiers optimism is detailedly expressed in this poem. சரி, அந்த poem போகிறதுக்கு முன்னால் ஸோ யூனிட் டெஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 யூனிட் டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அது வருது, உனக்கு தெரியும். ஸோ present well, do well at the same time. After sending the test paper, kindly அந்த பேப்பரை சென்ட் பண்ணுறதுக்கு before sending the test paper, kindly check whether you have attended all the questions or presenting well. ஸோ தெளிவாக செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டாந்து சப்மிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபார் நாம் கீ ஏதோ சாங்கியம் சம்பிரதாயத்துக்காக தயவு செஞ்சு டெஸ்ட் எழுத வேண்டாம். பிகாஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் கம்பேர் யுவர் எஜுகேஷன் வித் 11th ஸ்டாண்டர்ட். ஏன்னா 11th 12th அப்படின்னு ஒரே மாதிரி நீங்கள் தாட்டில் இருக்காதீங்க. நோ, ஏன்னா ஒருவேளை இன்கேஸ் தே மே கேன் பாஸ், தே கேன் ப்ரொமோட்டட் டு 12th ஸ்டாண்டர்ட் வித்தவுட் ஹேவிங் எனி டவுட்ஸ், மேபி சம்திங். ஸோ எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அவங்கள ஆல் பாஸ் பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது. பட் யூ ஹாவ் டு ரைட் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் உனக்கு லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு நேரம் புரிஞ்சிருக்கணும். ஸோ டோன்ட் ட்ரை டு வேஸ்ட் யுவர் டைம். அட் த சேம் திங் என்ன அப்படின்னா, ட்ரை டு ஃபாலோ ஈச் அண்ட் எவ்ரி ஆன்லைன் கிளாஸஸ். டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ ரெடியூஸ்டு சிலபஸ் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும், புரியுதா இல்லையா, உன்னுடைய ரெகுலர் கிளாஸை எந்த காரணத்தை கொண்டும் ஸ்கிப் அவுட் பண்ண வேண்டாம். ஐ எம் டெல்லிங் நாட் ஓன்லி இங்கிலீஷ், ஆல் ஓவர் த சப்ஜெக்ட்ஸ். சரிங்கண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த போயம் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். ஸோ இந்த டைட்டில் சொல்லும்போதே யூ கேன் கெஸ் த போயம் இஸ் கம்ப்ளீட்லி டீல் அபவுட் த கன்சர்ன் மேன். ஃப்ரெஞ்ச் ஆர்மி அப்படின்னாலே யார் ஞாபகத்துக்கு வரும்? இப்போ ஜெர்மனி அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஃபேமஸ் அண்ட் லிட்ரல் ஃபிகர், எ வெரி மேன் ஆஃப் டாமினன்ட் கண்ட்ரோலிங் பவர், யாரை வேணால் சொல்லலாம், நன் அதர் தென் ஹிட்லர். ஸோ அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நேம் நன் அதர் தென் மாவீரன் நெப்போலியன். சரியா? ஸோ த நெப்போலியனுடைய எ கிரேட் சிவால்ரி பர்சன் இன் த வேர்ல்டு, உலகத்தின் தலை சிறந்த ஒரு போர் வீரனில் இவரும் ஒருவர். பிகாஸ் he didn't made a mystery, because each and every part of his life it seems to be a great history. ஸோ அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வரலாறாக இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கோன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வெரைட்டி ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ரைட். ஸோ பேசிக்கலி த மேன் எம்பரர் நெப்போலியன் belongs to the country France. அப்போது இந்த போயம் சார் இஸ் இட் ரியல் ஆர் சம்திங் தட் இமேஜினரி அப்படின்னுடைய கிளாரிஃபிகேஷன். இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் ஒரிஜினல் இன்சிடென்ட். இட் வாஸ் டிஸ்கிரைப்டு இன் திஸ் போயம். இந்த போயமில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே ரியலாக நடந்தது. இட்ஸ் அ ரியல் ஒன், நாட் ரீல் ஒன். ஓகேவா? ஸோ அதனால் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் போயம், அ ஃபென்டாஸ்டிக் பேட்ரியாட்டிக் போயம் அப்படிங்கிறத நம்ம எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பார்க்கலாம். ரைட். ஸோ டுடே பிஃபோர் கோயிங் டு டிஸ்கஸ் த போயம் ஆஸ் வெல் அஸ் ஆல் தீஸ் திங்ஸ், ஹூ இஸ் அ ரைட்டர் அப்படின்னா, ராபர்ட் ப்ரௌனிங் அப்படிங்கிறவரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ட்ராமாவுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியரோ, எப்படி ஒரு போயமுக்கு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோ, எப்படி ஒரு எஸ்ஸேவுக்கு ஃப்ரான்சிஸ் பேக்கனோ, எப்படி ஒரு கிரிட்டிசிசத்துக்கு டாக்டர் ஜான்சனோ, அது மாதிரி எப்படி ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாகுக்கு எ மேன் ஆஃப் ட்ராமாட்டிக் மோனோலாக் யார் அப்படின்னா நன் அதர் தென் ராபர்ட் ப்ரௌனிங். சார் ட்ராமாட்டிக் அப்படின்னா புரியும், நாடகம். மோனோலாக் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, மோனோ அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம்.
அப்போ மோனோலாக் அப்படின்னா சிங்கிள் டயலாக்னு அர்த்தம். அப்போ இந்த ட்ராமாட்டிக் மோனோலாகுடைய மீனிங் என்னன்னா, the complete drama deals about the single person and his personal feelings and emotion, what he had experienced in his past. இதுதான் ட்ராமாட்டிக் மோனோலாக். இவர் நிறைய ட்ராமாட்டிக் மோனோலாக் எழுதியிருக்காரு. மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ட்ராமாட்டிக் மோனோலாக். ஸோ ஹி இஸ் அ கிரேட் பர்சன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19th to 20th சென்ச்சுரியுடைய லிட்ரரி ஃபிகர் யாருன்னா ராபர்ட் ப்ரௌனிங். சரி, இப்போ அவருடைய இன்ட்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்க. ஸோ ராபர்ட் ப்ரௌனிங் இஸ் அ வெரி ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர், எஸ்பெஷலி இஸ் அ கிரேட் ஜீனியஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த வேர்ட்ஸ் ஆஃப் பேட்ரியாட்டிக் மேனர். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ தேசபக்தி, அட் த சேம் டைம் வார், பேட்டில்ஃபீல்ட், எ சோல்ஜர், வாரியர், இது மாதிரி போர் சம்பந்தமான அற்புதமான போயம் எழுதுறதுல இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு யூனிக்கான ஆட்கள் அப்படின்னா அதாவது ஒரு யூனிக் ஃபிகர். போர் சம்பவம் அப்படின்னாலே பேட்டில் ஃபீல்டை ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப ஃபேபுலஸோட ப்ரெஸ்கிரைப் பண்ணக்கூடிய ரைட்டர் நாட் ராபர்ட் ப்ரௌனிங். இவரை விட ஒரு லெஜண்ட் ரைட்டர் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கலாம், தாமஸ் ஹார்டி. ஸோ தாமஸ் ஹார்டியினுடைய போயம் தான் பழைய 12th புக்கில் லாஸ்ட் போயமாக கொடுத்தாங்க. அதோடைய டைட்டில் த மேன் ஹீ கில்டு. தட் வாஸ் ரிட்டன் பை தாமஸ் ஹார்டி. அதே மாதிரி இந்த போயமில் ராபர்ட் ப்ரௌனிங் டேக்ஸ் a role to write about the same category or same genre of what Thomas Hardy did. ஸோ அது மாதிரி ராபர்ட் ப்ரௌனிங்குடைய ஃபேபுலஸ் போயமில் this is one of the major poems. Let's we see the intro about the poet. Number 1. So Robert Browning was born on 7th May 1812 and he was expired in 12th December 1889. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டோட ரிலேட்டட் 18th to 19th century, not 20th century. Second, he is a famous English poet as well as a great playwright. Who is it? Robert Browning. Then third point, he was very famous to handle, to write a very famous dramatic monologue. இந்த பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ ட்ராமாட்டிக் மோனலாக்னா தனிப்பட்ட ஒரு நபரை பற்றி அவருடைய பர்சனல் ஃபீலிங்ஸை பற்றி எழுதக்கூடிய போயம், எழுதக்கூடிய ட்ராமாட்டிக் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு போயம். பேசிக்கலி இட்ஸ் அ போயம், பட் சொல்லக்கூடிய விதம் ட்ராமா மாதிரி, ஒரு கதை மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு இப்போ தான் ட்ராமாட்டிக் மோனலாக். தென் ஃபோர்த் பாயிண்ட், த மேன் ஹூ பிலாங்ஸ் இன் த குவீன் விக்டோரியா பீரியட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் அப்படின்னா அவர் இருந்த காலத்தில் ஹூ வாஸ் த குவீன் இன் லண்டன் அப்படின்னா குவீன் எலிசபெத். எவ்ரிபடி நோஸ் இட். குவீன் எலிசபெத் இஸ் so much of adore to see the drama of Shakespeare. ஷேக்ஸ்பியருடைய எல்லா ட்ராமாவும் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு குவீன் யார் அப்படின்னா குவீன் எலிசபெத். ஸோ அப்போ ஷேக்ஸ்பியருடைய காலத்தை என்ன சொல்லுவோம்னா எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தென் செகண்ட் குவீன் விக்டோரியா. அதுக்கப்புறம் நிறைய குவீன்ஸ் இருக்காங்க, பட் குவீன் விக்டோரியாவுடைய பீரியடில் அந்த ட்ரெண்டில் இருந்த ஒரு ஃபேமஸ் ரைட்டர் யார் சார் அப்படின்னா நன் அதர் தேன் ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ அடுத்து பாருங்கள், த மேன் ஹூ வாஸ் பார்ன் எங்கே பிறந்தார் அப்படின்னா இட்ஸ் அண்ட் கேம்பர்வெல், லண்டன் பக்கத்தில் கூடிய அழகான ஒரு ஹோம் டவுனில் கேம்பர்வெல்ல தான் ராபர்ட் ப்ரௌனிங் பிறந்தார். த நெக்ஸ்ட், he was educated mainly at home. பெரும்பாலும் இவருடைய கல்வி என்பது ஸ்கூல்ஸை விட காலேஜஸை விட வீட்டில் தான் அதிகமாக படித்த ஹோம் ஸ்டடீஸ். Who is it? ராபர்ட் ப்ரௌனிங். Then next, he learned a beautiful language of Greek. ஸோ Greek அப்படிங்கிற அழகான லாங்குவேஜை ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பேசக்கூடிய ஒரு நபர் ராபர்ட் ப்ரௌனிங். இது எங்கே அப்படின்னா he studied the language of Greek in யூனிவர்சிட்டி எங்கே? லண்டன். The next thing, his poems, basically Robert Browning's poem completely deals such a kind of a major themes. இவருடைய போயமில் இந்த கான்செப்டில் அதிகமாக இருக்கும்.
அப்படின்னா எது சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஐரணி. ஸோ வாட்ஸ் மீன் ஐரானிக்கல் அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. தென் செகண்ட் திங் அப்படின்னா பாருங்கள் டார்க் ஹியூமர். ஆனால் ஹியூமர் அப்படின்னா நகைச்சுவை. டார்க் ஹியூமர் அப்படின்னா அதில் அதிகப்படியான நகைச்சுவைகளை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த போயம் கூட பாருங்கள் இது ஒரு தேசப்பற்று உள்ள ஒரு போயம். ஸோ we should not expect the pure love, affection or humor. அதான் டார்க் ஹியூமர். அடுத்து என்ன சார் சோஷியலை பார்த்து சொசைட்டியை நிறைய கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு போயம் எழுதுவார். ஸோ சோஷியல் கமெண்ட் இவருடைய போயமில் இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் there is no rhythms should not follow. The rhythm should not follow in his poem. So that is why unrhythmic verse. யாருடைய போயம் ராபர்ட் ப்ரௌனிங் உடைய போயம். சரியா ரைட். இந்த கான்செப்ட்க்கு அப்புறம் அடுத்தது இவருடைய எல்லா ஒர்க்குமே ராபர்ட் ப்ரௌனிங் all of his works that was published in his own collection. இவருடைய சொந்த கலெக்ஷன் ஒரு நேம் வச்சிருக்காரு. அந்த நேமில் தான் இவருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகும். ஸோ வாட் இஸ் த நேம் அப்படின்னா ட்ராமாட்டிக் பர்சோனே. ஸோ ட்ராமாட்டிக் பர்சோனே அப்படின்னா நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம், அது எல்லாமே யாரை ரிலேட் பண்ணது அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங். த நெக்ஸ்ட் he has written many category of poems, especially he has written some of the epic poem. epic அப்படின்னா இதிகாசம், ராமாயண மகாபாரதம் மாதிரி ஒரு லென்த்தி கான்செப்ட் உள்ள ஒரு போயம். ஸோ ராபர்ட் ப்ரௌனிங் ஹேஸ் ரிட்டன் சம் ஆஃப் த பியூட்டிஃபுல் எபிக் போயம். த நேம் ஆஃப் த எபிக் போயம் இஸ் த கிங்ஸ் ஆஃப் த ரிங்ஸ் அண்ட் த புக். ஸோ ரிங்ஸ் அண்ட் த புக்குங்கிறது ராபர்ட் ப்ரௌனிங்கினுடைய எபிக் கிரியேச்சர். தென் லாஸ்ட் 2 points. In 1881, Robert Browning, who was considered a greatest literary figure in London because he was outstanding, he had a great and outstanding contribution in literature. அப்படின்னு என்ன சார் அப்படின்னா இந்த 1881 வருஷம் இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. என்னன்னா இலக்கிய துறையில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த ஃபீல்டில் ராபர்ட் ப்ரௌனிங் had a great contribution. அப்படின்னா அவருடைய பங்கு மற்ற ரைட்டர்ஸை விட கம்பேரிங் some other writer இவருடைய contribution is huge or uncountable one. அதுக்காக அந்த டைமில் he was rewarded like a term. இவருக்கு ஒரு அற்புதமான ஒரு புனைப்பெயர் அந்த மக்களால் அந்த கவர்மெண்டால் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங் is considered not to, he is one of the person is not, sorry, he is not a one of the persons in the society. இவர் சமூகத்தில் ஒரு நபர் அல்ல அப்படின்னு டேர்மை மாற்றி என்னன்னா லிட்ரரி சொசைட்டி ஹியர் ஆஃப்டர் இஸ் கோயிங் டு பி கால்ட் ப்ரௌனிங் சொசைட்டி. ஸோ இலக்கியத்துறையினுடைய அந்த சமுதாயம் அந்த நூற்றாண்டில் அதாவது 18th to 19th centuryயில் எப்படி சொல்லப்படுதுன்னா இது இனிமேல் ப்ரௌனிங் உடைய சொசைட்டி அப்படிங்கிற அளவுக்கு a great reputation among the people. அப்போ இந்த ஒரு நேமை கிரியேட் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒன். அப்போ ஜஸ்ட் இமேஜின் ஹவு த பர்சன்ஸ் ஹார்ட் ஒர்க். ஓகேவா ரைட். இப்போது ரைட்டருடைய அதாவது ராபர்ட் ப்ரௌனிங் உடைய இன்ட்ரோ பார்த்தாச்சு இல்லையாக்கண்ணா. நவ் வி மூவ் இன் டு a legendary, a great emperor, a fantastic human being, and one more thing மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா he is a role model for all the youngsters. Who is it? The poem completely deals about the person, a great emperor in France. மாவீரன் நெப்போலியன். பாருங்க, emperor, great king, great ruling power. Who is it அப்படின்னா நெப்போலியன். நெப்போலியன் மாதிரி தான் அலெக்சாண்டரும் இல்லையா. சரி பாருங்க. ஸோ எம்பரர் நெப்போலியன் அப்படிங்கிறவருடைய ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துட்டு தான் தென் வி மூவிங் டு த போயம். என்ன நம்பர் 1. ஸோ எம்பரர் அப்படிங்கிறது நெப்போலியன் இருக்குல்ல, அவருடைய ரியல் நேம் பாருங்க நெப்போலியன் போனாபார்ட். ஸோ அதான் அவருடைய ரியல் நேம் நெப்போலியன் போனாபார்ட். அடுத்து பாருங்க. ஸோ ஹி வாஸ் பார்ன் இன், அவர் எப்போ பிறந்திருக்க அப்புறம் August 15, 1769. அங்கே பாருங்க. ஸோ August 15 பிறந்த ஒரு அற்புதமான மனிதர் மாவீரன் நெப்போலியன். தென் நெக்ஸ்ட் ஒன், எங்கே சார் பிறந்தார்? கோர்ஷியா. கோர்ஷியா இஸ் a small island near to that France.
ஸோ ஃப்ரான்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஐலாண்டில் கோர்ஷியாங்கிற நேமில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் யார் பிறக்கிறா? நெப்போலியன் பிறந்தார். சரியா? ஸோ ஹி வாஸ் born in a small island in France, the place of the Corsica அப்படிங்கிற பிளேஸ் தான் நெப்போலியன் பிறக்கிறார். சரி, at the age of 10 அவருடைய 10 வயசுலேயே பார்த்தீங்கன்னா he went and joined the military training. At the age of 24 he had a great position in the army. He served for his country. He fought against many countries, especially the two places. Number one, it's in Egypt. அது யாராலையும் மறக்கவே முடியாது இல்லையா? a great. and இதில் பாருங்கள், நைல் ரிவரில் கூட ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி he was defeated by the opposites. இருந்தாலும் he never retreat in his ambition or motto. பாருங்க. ஸோ MSG, what is meaning MSG? சார் மெசேஜ் அப்படிங்கிற வேர்டுடைய ஷார்ட் ஃபார்மா? நோ. ஸோ எம்பரர் நெப்போலியன் அவருக்கு ஒரு அழகான ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஒரு நிக்நேம் MSG. வாட்ஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் MSG அப்படின்னா மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ்னு பேர். அப்போ மிலிட்ரி அப்படின்னா ஒன்று தெரியும், இராணுவம். ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்களை போடுவதில் யார்? நெப்போலியன். ஜீனியஸ். அப்போ MSG, the word stands for மாவீரன் நெப்போலியன். So MSG, why the people call him like the particular sensational என்ன சொல்ற ஒரு அடோரேஷனோட இந்த வேர்டை சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் he takes a lot of roles in his life. Number one, he is a great officer, army officer, then a great chief in the army, then later a legendary warrior. இந்த மாதிரி பல பொறுப்புகளை வகிச்சிருக்கார். யார் அப்படின்னா நெப்போலியன். The next, the poem, already I told you that the poem is not an fictional, it's not an imaginary, it is a real incident. That's what I have mentioned here. The poem is an actual incident. உண்மையாக நடந்த சம்பவம் எது? this poem. This is one of the parts. சரி சார். ஸோ இந்த போயம் இது பேஸ்ட் ஆன் த வார். இது ஒரு போர் சம்மந்தப்பட்ட ஒரு போயம் சார். ஓகே, வி அக்செப்டட். அந்த வார் எங்கே நடந்தது, எந்த நாடுகளுக்கு இடையில் நடந்தது இல்லையா, அந்த வாருடைய ரெசல்யூஷன் என்ன, அதோடைய வாட் இஸ் தட் எண்ட் ஆஃப் த போர்ஷன், தட் மீன்ஸ் வெதர் தே காட் விக்ட்ரி ஆர் ஃபெயிலியர், அதை அந்த போயமில் பார்க்குறோம். பாருங்க. ஸோ த வார் தட் வாஸ் ஹேப்பன்டு இன் ராட்டிஸ்பன். ஸோ ராட்டிஸ்பன் அப்படிங்கிற டவுனில் அந்த மாகாணத்தில் தான் அந்த போரானது நடக்குது. சரியா? அட் த சேம் டைம் த வார் பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியா. ஸோ பிரான்ஸுக்கும், அதாவது மாவீரன் நெப்போலியனுடைய ஹோம் கண்ட்ரி பிரான்ஸுக்கும் அண்ட் ஆஸ்ட்ரியா, உனக்கு ஏற்கனவே தெரியும் ராட்டிஸ்பனுடைய பேக்ரவுண்ட் பாருங்கள். பேசிக்கலி இட்ஸ் அன் ஜெர்மன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ராட்டிஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்டினென்ட்டினுடைய அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியுடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஜெர்மன் மாகாணத்தினுடைய சிறு பிரிவுகளை பிரிஞ்சு இணைந்த ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா. அதில் உடைய பர்டிகுலர் பார்ட் ராட்டிஸ்பன். அப்போ ராட்டிஸ்பன் இட்ஸ் எ ஸ்மால் பார்ட் ஆஃப் த பர்டிகுலர் கண்ட்ரி ஆஸ்ட்ரியா. அப்போ பிரான்ஸுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த வாரில் whether Napoleon captured the particular spot of Ratisbon or faced defeat அப்படிங்கிறதான் பார்க்குறோம். பாருங்க, இதுக்கு அடுத்து பாருங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்ட்ரோ என்ன அப்படின்னா, இந்த போயம்லேயே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க, கிவன் எ பியூட்டிஃபுல் சார்ட் ஆஃப் செஸ் இல்லையா, ஒரு செஸ்னுடைய ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செஸ்னுடைய காயின்ஸ் அங்கே பர்சனாலிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னா, செஸ்ஸுக்கும் புரியுது அந்த கேம் செஸ், அதுக்கும் நெப்போலியனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். நம்பர் ஒன், ஸோ செஸ் போர்டில் பாருங்கள், we should not use a single coin to get victory. ஒரு காயினை மட்டும், இப்போ ஒரு கிங் இருக்குன்னா கிங்கை மட்டும் வச்சு நம்ம வின் பண்ணிட முடியாது, குயினை மட்டும் வச்சு வின் பண்ண முடியாது. அது ரூக் ஆகட்டும், ஹார்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும், ஈவன் சோல்ஜர்ஸ் இல்லையா, அதை கூட வச்சு தான் நம்ம வின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த காயின் had a great and unique role in chess game.
ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். செஸ்ஸுக்கும் நெப்போலியனுடைய லைஃபுக்கும் என்ன சார் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஆக்சுவலி நெப்போலியனுடைய இறப்பு பாருங்கள், ஹி வாஸ் அஃபெக்டட் பை கேன்சர், புற்றுநோயால் தான் இறந்து போகிறார் இந்த பிரிசன். ஸோ அதில் பாருங்கள், அட் த ஃபைனல் சிச்சுவேஷன் when he was in jail, நெப்போலியன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது his friend is going to meet him, அவருடைய நண்பர் அவரை மீட் பண்ண போகிறார். ஸோ அப்படி போனதுக்கப்புறம் அவர் the two people were talking, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. that time his friend advised Napoleon, so you have no chance to release from the prison because within a few days you are going to be hanged something, you are going to be severely punished. ஸோ அந்த எப்படி நம்ம தண்டிக்கப்பட போகிற, ஸோ அந்த தண்டனை வர வரைக்கும் இந்த செஸ் போர்டை நீ ப்ளே பண்ணால் தட் மஸ்ட் பி ஸோ கம்ஃபர்டபுள், ஒரு ரிலாக்ஸ்ட், ஒரு டிப்ரெஷன்லேருந்து உன்னை ரெக்கவர் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஹி கேவ் எ செஸ் போர்ட் டு நெப்போலியன். ஸோ நெப்போலியன் அதை ரிசீவ் பண்ணுறாரு. பட் ஹி ஹாஸ் நோ ஐடியா டு ப்ளே இண்டிவிஜுவலி ஆர் அலோன், தனியாக உட்காந்து யாராவது செஸ் விளாட முடியுமா அப்படின்னு அவர் டிப்ரெஷன் ஃபுல்லாமே ஹவு டு எஸ்கேப், அல்லது நம்மளோட இறப்புக்கு அப்புறம் நம்ம லைஃப் என்ன ஆகும், வாட் அபவுட் அவர் ஃபேமிலி, இதெல்லாம் அவர் யோசிச்சு வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி வேதனையோட வருத்தப்படுறாரு. ஸோ இந்த மெயின் டைம் ஃபைனலி வாஸ் டைட். பட் அந்த லாஸ்ட் மினிட்ல ஹி ஹட் சீன் வாட் இஸ் இட் அப்படின்னா, அவர் நண்பனால் கொடுக்கப்பட்ட அந்த செஸ் போர்டு இருக்கு இல்லையா, அந்த செஸ் போர்டுக்கு பின்னால் they had pictured a beautiful plan how to escape from the prison. இந்த ஜெயிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு அழகான அந்த ட்ராக், அந்த பிளானை அவர் நண்பன் வரைஞ்சி கொடுத்துருக்காரு. பட் அதை யார் பார்க்கல, நெப்போலியன் பார்க்கல. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு த கன்சர்ன். அப்போ கிரேட் எம்பரராக இருந்தாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதான் பாயிண்ட். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இன் 6th century the game chess is very famous, particularly the army soldiers are playing. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஒரு என்டர்டைனிங்காக ப்ளே பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்தர் மென்டல் டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அட்டாக்கிங் பவர், ஹவு டு ட்ராக், அந்த ஃபோர்ஸ் எல்லாமே இந்த செஸ் கேம் விளையாடும் போதே தெரியும், ஹவு டு அட்டாக் த எனிமி, அதுக்காகவும் அவங்க கேம் ரொம்ப அழகாக விளையாடுவாங்க. அது 6ஆம் நூற்றாண்டிலேயே வந்த ஒரு அற்புதமான விளையாட்டு. தமிழில் சதுரங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை நான் எழுதியிருக்கேன். சரி, இது எதுக்காக சார் அப்படின்னா, basically the chessboard can be used in military force because of the two reasons. One, to suppress the mental stress as well as to make them clever. அடுத்து செகண்ட் பாருங்களேன், அந்த 6ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு செஸ் போர்டுடைய டிஃப்ரென்ஸும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, that time the chess board have 64 square board. ஸோ 64 கட்டங்களை கொண்டது இல்லையா. ரைட், அப்போ அது முடிச்சிட்டோம். தென் ஃபைனல். சரி சார், இப்போ அடுத்து என்ன, வாட் இஸ் த மெயின் கண்டென்ட் ஆஃப் திஸ் போயம், இந்த போயமுடைய மெயின் கண்டென்ட் என்ன சார் அப்படின்னா, அதில் பாயிண்ட் கொடுத்துருக்கு பாருங்கன்னா, த போயம் விச் இஸ் கம்ப்ளீட்லி டீல்ஸ் அபவுட் த பியூட்டிஃபுல் ஆர் யங் சோல்ஜர், ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இளைஞன், a young soldier who was working, who was sacrificing his life for the welfare of his country. அதான் கொடுத்துருக்காங்க. The young French soldiers chivalry, அந்த யங் சோல்ஜருடைய வீரத்தை பற்றியும், and gallantry, அவருடைய தியாகம், a great superior power. ஸோ வீரம், திறமை, அடுத்து பாருங்கள் அவருடைய patriotism, அவருடைய தேச பக்தியை பற்றியும், அடுத்து பாருங்கள் சாக்ரிஃபைஸ், அவர் தன்னுடைய நாட்டுக்காக செய்த தியாகத்தை பற்றியும் இந்த போயமில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த போயம் பேசிக்கலி இட்ஸ் ரிலேட்டட் டு நெப்போலியன். பட் இந்த போயமை மைனூட்டாக பார்த்தா நெப்போலியனுங்கிற அந்த கிரேட் ஆர்மி சோல்ஜர், ரைட், எ கிரேட் எம்பரர் ஆஃப் திஸ் ஆர்மி, அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாரையும் இந்த போயமில் பர்சானிஃபை பண்ணலை. பட் a single and as well as a young French சோல்ஜருடைய சாக்ரிஃபைஸை ரொம்ப அழகாக சூப்பராக சொல்லக்கூடிய ஒரு போயம் தான் இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். சரி சார், அப்போ நெப்போலியனை விட இந்த போயமில் சென்ட்ரல் கேரக்டர் யார் அப்படின்னா த யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர் தான்.
ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் மெயின் கண்டென்ட். சரி சார், இப்போது போயத்துக்குள்ளே போவோம். பாருங்கள். ஸோ இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். இன்சிடென்ட் அப்படின்னு அர்த்தம் ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் இல்லையா? நடந்தது என்ன சொல்கிறல்ல. ஸோ இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். ஸோ ஃப்ரெஞ்சு கேம்பில் நடந்தது என்ன? ஸோ இது முழுக்க முழுக்க இட்ஸ் நாட் அன் இமேஜினரி, இட்ஸ் கம்ப்ளீட்லி அன் ஒரிஜினல் ஆர் ஆக்சுவல் இன்சிடென்ட் இன் த வார். நம்பர் 1 ஸ்டான்ஸா நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணுறோம், தெளிவாக பாருங்கள். You know, we French stormed Ratisbonne a mile or so away. On a little mount, Napoleon stood on our storming day. With neck out, thirst, you fancy how. Legs wide, arms looked behind, as if to balance the prone brow, oppressive with its mind. இதில் பாருங்கள், தேர் இஸ் மேக்ஸிமம் பாருங்கள் எதுலேயும் ரைம் ஸ்கீம்ஸ் அந்தளவுக்கு ப்ராப்பராக ரைம் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்காது. சரி, இப்போது ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறார் பாருங்கள். யூ நோ, ஹூ நோ இட்? த பீப்புள், த ரீடர்ஸ், நம்ம தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நமக்கு ஒரு இன்ட்ரோவை கொடுக்குறாரு ராபர்ட் ப்ரௌனிங். யூ நோ, அப்போ யூ ரெஃபர் டு அப்படின்னா த பீப்புள், த ரீடர்ஸ் ஆர் த பீப்புள் இன் சம்வேர் எல்ஸ். மொத்தத்தில் பொதுப்படையே யூ ரெஃபர் டு பீப்புள். ஸோ இந்த போயத்தை படிக்கக்கூடிய அனைவரும் அல்லது மக்கள். ஸோ யூ நோ, த பீப்புள் நோன்னு அர்த்தம். மக்களுக்கு என்ன தெரியும்? யூ நோ, வி ஃப்ரெஞ்ச். இங்கே வி ரெஃபர் டு நெப்போலியனும் சேர்த்தா சொல்லும். நெப்போலியன் அண்ட் ஹிஸ் ஆர்மி அல்லது நெப்போலியன் அண்ட் ஹிஸ் சோல்ஜர்ஸ். ஸோ யூ நோ, வி ஃப்ரெஞ்ச், நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஞ்ச் நாட்டை, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ். சரி சார், அடுத்து என்ன? வி ஃப்ரெஞ்ச் ஸ்டார்ம்டு ராட்டிஸ்பன். வாட் இஸ் த மீனிங் ஸ்டார்ம்டு? வயலண்ட் அட்டாக், சிவியர் அட்டாக். தமிழில் பாருங்கள் சார், இங்கிலீஷில் இன்னொரு வேர்டு இருக்குது, அசால்ட். சார் அசால்ட் அப்படின்னா கேர்லெஸ் தானே? அசால்ட்டுங்கிற விட டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். அசால்ட்டுடைய மீனிங் இட்ஸ் நாட் அன் கேர்லெஸ், இட் இஸ் அ மீனிங் ஆஃப் சிவியர் அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக்னு அர்த்தம். ஸோ அதனால் இனிமேல் இப்போ இங்கிலீஷில் பேசும்பொழுது இவன் ரொம்ப அசால்ட்டாக இருக்கான்னு சொல்லாதீங்க. அசால்ட் இஸ் அ ராங் ப்ரொனன்சியேஷன். ஸோ அதனால் யூசேஜ், ராங் யூசேஜ். ஸோ ட்ரை டு நோ த மீனிங். ஸோ யூ நோ, வி ஃப்ரெஞ்ச் ஸ்டார்ம்டு ராட்டிஸ்பன். அப்போ ஃப்ரெஞ்ச் வெஸ் ராட்டிஸ்பன், பிரான்ஸுக்கும் ராட்டிஸ்பனுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. ஸ்டார்ம்டு அப்படின்னா, ஸோ பிரான்ஸ் சிவியர்லி அட்டாக்ட் ராட்டிஸ்பன். ஆஸ்திரியாவுக்கு சொந்தமான அந்த ராட்டிஸ்பனை கேப்சர் பண்ணணும். தட் இஸ் த மெயின் இன்டென்ஷன் ஆஃப் த எம்பரர் நெப்போலியன். ஸோ ஹி கேதர்ட் ஹிஸ் ஆர்மி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தம். இன் த பேட்டில் ஃபீல்ட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்? யங் சோல்ஜருடைய அந்த சிவால்ரிக் பவரை அழகாக எம்ஃபசைஸ் பண்ணி இந்த போயமில் ப்ரௌனிங் நம்மக்கிட்ட சொல்கிறாரு பாருங்க. ஸோ யூ நோ, வி ஃப்ரெஞ்ச் ஸ்டார்ம்டு ராட்டிஸ்பன் அப்படின்னா வி ரெஃபர் டு ஃப்ரெஞ்ச் அல்லது பிரான்ஸினுடைய ஆர்மி. ஸோ த பிரான்ஸ் ஆர்மி ஆர் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஃபைட் அகெயின்ஸ்ட் வெரி சிவியர்லி ராட்டிஸ்பன். ஸோ ராட்டிஸ்பனை பயங்கர ஆக்ரோஷத்தோட சண்டையிட்டு கொண்டாங்க. So the two categories are fighting each other. Number 1, French and Ratisbonne stormed severe attack. அப்படின்னா பயங்கரமான சண்டை நடக்குது அப்படிங்கிறது படிக்கக்கூடிய ரீடர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறார். யூ நோ, வி ஃப்ரெஞ்ச் பாருங்கள், யூ நோ வி ஃப்ரெஞ்ச் ஸ்டார்ம்டு ராட்டிஸ்பன். நாங்கள் ராட்டிஸ்பனோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோங்கிற விஷயம் படிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். சரி, செகண்ட் லைன் என்ன? எ மைல் ஆர் சோ அவே. வாட்ஸ் த மீனிங்? எ மைல், ஒரு மைல் தூரமும், அல்லது சோ அவே, அதை விட இன்னும் கொஞ்சம் தூரமும். ஒரு மைல் தூரமோ அல்லது அதை விட இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயோ someone the legend was waiting. Who is it? Napoleon. அதான் அந்த லைன். A mile or so away on a little mound.
What's the meaning mount? Mountain. Little, very small. அப்போ 1 மைல் தூரத்துக்கு அப்பாலோ அல்லது அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட 1 மைல் தூரம்னு அர்த்தம். ஸோ ஒரு ½ மைல் அப்படின்னா ஓகே, நமக்கு அழகாக தெரியும். a mile and so away அப்படின்னா 1 மைலுக்கு குறைவாக இல்லை, அதை விட கொஞ்சம் தூரமோ அல்லது எக்ஸாக்டாக 1 மைலோ இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு மலை இருக்குது. அந்த புக்கில் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ a mile or so away on a little mount, 1 மைல் தூரத்துக்கு அப்பால் உள்ள ஒரு மலையின் மேலே. ஹில்ஸ்னால் ரொம்ப உயரமானது, அதை விட ஷார்ட் ஃபார்ம் மவுண்ட். அந்த மவுண்டனுடைய எக்ஸ்பேன்ஷனோட தான் மவுண்டைன். அப்போ அந்த சின்ன மவுண்டைனில் யார் நிற்கிறார்? நெப்போலியன். சார் அப்போ இவர் ஃபைட்டுக்கு போகலையா? நோ. அப்போ இந்த ஃபைட்டை யார் சார் தலைமை தாங்கிறார்? ஹிஸ் ஆர்மி ஜெனரல் லைனஸ். நெப்போலியனுடைய ஆர்மியினுடைய ஜெனரல் லைனஸ் led the soldiers, led his army to fight against Ratisbon. லைனஸ் அப்படிங்கிற படை தளபதியினுடைய தலைமையில் தான் இந்த ஃபைட் நடக்குது. So Napoleon is waiting to receive the matter from his army whether they had a great victory or defeated. They face the failure or success. பாருங்க. ஸோ அப்போ 1 மைல் தூரத்துக்கு அப்பால் உள்ள ஒரு சின்ன மலையின் மேலே நெப்போலியன் த எம்பரர் இஸ் வெயிட்டிங். பாருங்க, நெப்போலியன் stood on our storming day. கேட்பான், stood on our storming day. What's the meaning storming day? Fight that was happening at the day. நாங்கள் ராட்டிஸ்பனோட சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா, அந்த நாள் தான் ஸ்டார்மிங் டே. அப்போ கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸ் வரக்கூடிய அந்த டைம். ஹூ வாஸ் வெயிட்டிங்? நெப்போலியன் இஸ் வெயிட்டிங். நெப்போலியன் இஸ் வெயிட்டிங் இன் வேர் அப்படின்னா ஆன் த மவுண்ட். அப்போ ஆன் த லிட்டில் மவுண்ட் நெப்போலியன் அவர் எம்பரர் இஸ் வெயிட்டிங். என்னைக்கு? on which day he was waiting to receive the matter? Now at the same day of the quarrel between French and Ratisbon. அதான் இங்கே. ஸோ ஸ்டுட் அப்படின்னா மலையின் மேலே தன்னுடைய குதிரையில் அப்படி கம்பீரமாக நிற்கிறார். யார்? நெப்போலியன். ஸோ ஸ்டுட் ஆன் அவர், எங்களுடைய ஸ்டார்மிங் டே அப்படின்னா ஃபைட்டிங் டே. இங்கே ஃபைட்டிங் டே எது? அந்த ராட்டிஸ்பனோட இவங்க சண்டையிடக்கூடிய அன்றைய தினம். அப்போ இந்த கதையானது, இது கதையல்ல, உண்மை. இந்த சம்பவமானது இட்ஸ் ரெஃபரிங் அ சிங்கிள் டே இன்சிடென்ட். நெக்ஸ்ட், வித் அவர் எப்படி சார் நிற்கிறாரு? வாட் அபவுட் ஹிஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் நெப்போலியன்? அந்த குதிரையின் மேலே எப்படி நிற்கிறாரு அப்படின்னா பாருங்க. வித் நெக் அவுட் தர்ஸ்ட். நெப்போலியனுடைய அந்த கழுத்துன்னு சொல்கிறோம், நெக். நெப்போலியனுடைய அந்த கழுத்து பாகம் வித் நெக்கு அவுட் தர்ஸ்ட் அப்படின்னா உயர்ந்து. அப்போ கழுத்து பாருங்கள், கேஷுவலாக இருக்கிறதுக்கும் கழுத்து உயர்ந்துருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. தலையை எப்போ நம்ம உயர்த்துவோம் அப்படின்னா டு கீன்லி அப்சர்வ் சம்திங். அப்போ ஹிஸ் நெக் அவுட் தர்ஸ்ட். ஹியர் அவுட் தர்ஸ்ட் ரெஃபர்ஸ் டு கீன்லி அப்சர்வ் சம்திங் வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங், கிவிங் மோர் அட்டென்ஷன், இது வேணால் சொல்லலாம். ஸோ ஹூ கிவ்ஸ் a more attention here அப்படின்னா நெப்போலியன். for what? to receive the matter from his army. so Napoleon's neck out thirst அப்படி சொல்லும் பொழுது நம்மளை சொல்கிற ரீடரை, you fancy how, நீங்கள் just imagine yourself. அவருடைய கழுத்தை உயர்த்தி நாங்கள் ஃபைட் பண்ண இடத்த இங்கிற தூரத்துலேருந்து மலையின் மீது ஏறி நின்று பார்க்குறாரு. ஏன்னா மலையின் மேலே நின்று பார்க்குறப்ப தான் கீழே நடக்கக்கூடிய அந்த ஃபைட் ஓரளவுக்கு கிளியராக தெரியும். ஸோ அப்போ அந்த மலை மேலே தன்னுடைய குதிரையில் கம்பீரமாக உட்காந்துருக்கக்கூடிய லெஜண்ட் யார் அப்படின்னா நெப்போலியன். ஸோ அவருடைய கழுத்து ரொம்ப உயர்ந்து வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த பேட்டில் ஃபீல்ட் இங்கிருந்து பார்க்குறாரு. ஹவ் அவர் ஆர்மி சோல்ஜர் ஃபைட் அகெயின்ஸ்ட் ராட்டிஸ்பன். ஸோ யூ ஃபேன்சி ஹவ், இங்கே யூ ரெஃபர் டு நம்பர். அவர் எப்படி பார்த்துருப்பாருன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்மள சொல்கிறார். ஸோ நோ டவுட் இட் சீம்ஸ் டு பி ஜைஜாண்டிக், ரொம்ப கம்பீரமாக தான் இருந்திருக்கும். யூ ஃபேன்சி ஹவ். ஸோ படிக்கக்கூடிய ரீடர்ஸ் நம்ம அந்த தோரணை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்றார். தென்
திரும்ப என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குதிரையில் நின்று பார்க்குறாரு இல்லையா, பார்த்துட்டு he didn't have any symptom from his army, he never received anything from his army. அப்போ அந்த குதிரையிலேருந்து கீழே இறங்கி நிற்கிறார். மறுபடியும் குதிரையிலேருந்து இறங்கி நின்றுட்டு அந்த ஃபைட் நடக்கக்கூடிய இடத்தை மலையினுடைய உச்சத்திலிருந்து அப்படி கம்பீரமாக பார்க்குறாரு. அந்த தோரணை தான் அடுத்த லைன். நெப்போலியன்ஸ் லெக்ஸ் வைடு, கால்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் வச்சுருக்கார் இல்லையா, லெக்ஸ் வைடு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி சோல்ஜர், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பீரமான ஒரு ஸ்பீச் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா தன்னுடைய கால்கள் ரெண்டையும் நம்ம சொல்ல ஸ்டாண்டர்ட் ஈஸ் அப்படின்னு சொல்லல, அதுதான். ஸோ லெக்ஸ் வைடு, ஆர்ம்ஸ் லுக்ட் பிஹைண்ட், ஆர்ம்ஸ் லுக்ட் பிஹைண்ட், கைகள் ரெண்டும் பின்னாடி கட்டி கம்பீரமாக நிற்கிறார். லுக்ட் பிஹைண்ட் ஆஸ் இஃப், எதை போல அப்படின்னா ஆஸ் இஃப் டு பேலன்ஸ் ப்ரோன் ப்ரோ. ஸோ வாட்ஸ் மீனிங் ஆஸ் இஃப் அப்படின்னா அதை போல. எதுக்கு சார் அப்படி நிற்கிற கம்பீரமாக அப்படின்னா தன்னை பேலன்ஸ் பண்ணுறாரு. இங்கே பேலன்ஸ் அப்படின்னா he controlled his emotion. So Napoleon controlled his emotion by the way of having their hands on their back and stood behind and keenly observe what's happening there. And prone brow, what's the meaning prone? Exactly, giving more attention, more conscious. அப்போ கன்சிடரிங், அப்போ இங்கிருந்து தொலை தூரத்தில் பார்க்குறப்போ நிமிர்ந்துட்டு பார்க்க முடியாது இல்லையா, கொஞ்சம் குனிந்து அந்த தோரணையிலே பார்க்கணும். அந்த தலையை தன் புருவத்தை கொஞ்சம் தாழ்த்தி பார்க்குறாரு இல்லையா, he lowered his brow, அதுக்கு பிறகு தான் ப்ரோன். ப்ரோன் brow அப்படின்னா தன்னுடைய பார்வையை கொஞ்சம் கீழே இறக்கி பார்க்குறாரு, அப்போ தான் அந்த வியூ கரெக்டாக தெரியும். தென் ஃபைனல் அப்ரெசிவ் அப்படின்னா ஹார்ஸ். ஸோ அப்ரெசிவ் வித் இட்ஸ் மைண்டு, அவருடைய தோரணையை பார்க்குறப்போ நெப்போலியனுடைய இந்த அட்மாஸ்பியரை பார்க்குறப்போ when the readers may think or people may think he is so deeply thinking something, எதையோ ஒன்றா பயங்கரமாக யோசிக்கிறாருப்பா அப்படிங்கிற தாட் நம்மளுக்குள்ளே வரும். அப்போ இதெல்லாம் எதுக்காக, இதெல்லாம் எதன் மூலிமா, how we came to know na because of the appearance of Emperor Napoleon over the mountain. இதான் the first stanza. பாருங்க, you know we French stormed Ratisbonne a mile or so away on a little mound. Napoleon stood on our storming day with the neck out thirst. You fancy how legs wide, arm looked behind as if to balance the prone brow, oppressive with its mind. அப்படின்னு முதல் ஸ்டான்ஸால் அவர் இருக்கக்கூடிய தோரணை, அந்த அட்மாஸ்பியர், அப்பியரன்ஸை ரொம்ப அழகாக ஃபேபுலஸாக சொல்கிறாரு ராபர்ட் ப்ரௌனிங். தென் வி மூவ் டு செகண்ட் ஸ்டான்ஸா. பாருங்க, ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன் த மெயின் டைம் he expected a lot. Who expected? Napoleon expected a lot from his army. ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாங்களா தோத்துட்டாங்களாங்கிற விஷயம் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தெரிஞ்சுட்டா ஸோ சாட்டிஸ்ஃபைடு. அப்போலாம் பாருங்கள், ஜெயிச்ச உடனே அந்த கண்ட்ரியினுடைய ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு இதுனா a spy can be sent to convey the message to the legend, to the king. அப்போ அவங்ககிட்ட கிங்கிட்ட கன்வே பண்ணுறதுக்காக அவர் ஒரு ஸ்பையை, ஒரு ஒற்றனை அனுப்பி தகவலை சொல்லுவாங்க. பட் ஹியர் just as perhaps he mused my plans, just as perhaps, ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு நெப்போலியன் திங்க் பண்ணுறார். பிகாஸ் a man does not face only success, he faced many failures. பாரு, so just as perhaps Napoleon thinks like that, இப்படி அவர் நினச்சி பார்க்குறார். என்ன, he mused, he refers to Napoleon. அங்கே போய் கன்ஃபியூஸ் பண்ணிடாத. he mused அப்படின்னா, அந்த mused அப்படின்னா at the moment he was thinking something. he mused என்ன, my plans ராட்டிஸ்பனை கேப்சர் பண்ணுறதுக்காக நான் போட்டு கொடுத்த அந்த திட்டம் ஒருவேளை தோற்று போயிருக்குமோ, அதான் திங்கிங். பாருங்கள், just as perhaps இப்படி நினச்சி பார்க்குறாரு. he mused, Napoleon thinks like that. என்ன, my plans, whose plans? Napoleon's plans.
how to win against Ratisbon. So Napoleon's plans that soar. Actually பாருங்க இந்த soar அப்படிங்கறதுடைய மீனிங் என்ன அப்படினா to fly over like a bird, ஒரு பறவையை போல உயரமாக பறக்கிறது. That so the earth may fall. கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாங்க, கொஞ்சம் தெளிவா பாத்தீங்க. The earth may fall. What's the meaning? He thinks like that whether his plan is going to fall or useless. நம்ம போட்டு கொடுத்த அந்த திட்டமானது ஒருவேளை தோத்து போயிருச்சோ, that is still I haven't received any message from the army. அதனால தான் என்னுடைய ஆர்மியிலிருந்து இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலையும் எனக்கு வரல, நான் கிடைக்கப்பெறவில்லை. ஸோ நெப்போலியன் திங்ஸ் லைக் தட். ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது பாருங்க. செகண்ட் லைன், தட் ஸோ த எர்த் மே ஃபால். இங்கே எர்த் மே ஃபால்னா த கம்ப்ளீட் வேர்ட் டீல்ஸ் அபவுட் த பர்டிகுலர் பிளான் ஆஃப் நெப்போலியன். அப்போ எர்த் மே ஃபால், வெதர் அவர் பிளான் இஸ் கோயிங் டு வேஸ்ட், கோயிங் டு பிகம் வேஸ்ட் ஆர் யூஸ்லெஸ் ஆர் ஃபிட்டைல். தான் போட்டு கொடுத்த திட்டம் ஒருவேளை தோற்று போயிருச்சோ அப்படின்னு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு நெப்போலியன். தென் தேர்ட் லைன், லெட் அப்படின்னா இதை செஞ்சுருந்தா கூட ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ கம்ஃபர்டபுள். என்ன? லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர், லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர், என்னுடைய படையினுடைய தளபதி யாரு? லானஸ். அதான் கொடுத்துருக்கா பாருங்கன்னா LANNES, லானஸ். அப்போ என்ன மீனிங் சொல்கிறாருன்னா, லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர் லானஸ், ஒரே ஒரு முறை என்னுடைய ஆர்மி லீடர் அந்த படையை அந்த சண்டை நடக்கக்கூடிய இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சிக்னலை எனக்கு காமிச்சா போதும், about the victory or something. But he expected a lot from his general. அப்போ யார்? லானஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ் த ஜென்ரல் ஆஃப் த நெப்போலியன்ஸ் ஆர்மி. அப்போ லானஸ்லேருந்து ஏதாவது ஒரு தகவல் வருமோ அப்படின்னு தான் இவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கார். யார்? நெப்போலியன். ஏன்னா இப்போ இந்த பேட்டில், இப்போ இந்த ஃபைட்டுக்கு ஹூ இஸ் ஹெடட் தட் அப்படின்னா லானஸ். அவர் தான் தலைமை தாங்கிறார். சரி, அப்போ லெட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை. லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர் லானஸ் வேவர் அட் யாண்டர் வால். வேவரிங் அப்படின்னா ஷோவிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ், லைக்வைஸ் ஏதாவது ஒரு சிம்பிள். சார் நம்ம ஜெயிச்சிட்டோம் இங்கிருந்து கத்தலாம். அப்போ வேவிங், கையை வேகமாக அப்படி அசைச்சா கூட ஐ கேன் கெஸ் வி ஹேட் அ கிரேட் விக்ட்ரி, நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு நான் இங்கிருந்து நம்புவேன். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், சார் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி ஆஃபீஸர், இவர் போயிருந்தால் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாமே. நோ, ஹி அலோவ்ஸ் ஹிஸ் சோல்ஜர்ஸ் டு வின் அகெயின்ஸ்ட் ராட்டிஸ்பன். இந்த மாதிரி இடங்களுக்கு தன்னுடைய சோல்ஜருக்கு எவ்வளவு பிரேவ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கூட இது இருக்கலாம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எ கிரேட் எம்பரருக்கான சிம்பிள் நாட் டு ஃபைட் திஸ் கைண்ட் ஆஃப் மேனியல் பார்ட் ஆஃப் த ஏரியா. ஒரு மிகப்பெரிய எம்பரருக்கான ஒரு கிரேட் லெஜெண்டரி ஃபோக்கஸ் எங்கே அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கண்ட்ரியை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அப்போஸ் பண்ணும்போது தான் அவருடைய பலம் தெளிவாக தெரியும். சரியா? ரைட், பாருங்க. So let once my army leader Lanus waver at yonder wall. Yonder அப்படின்னா தொலைவில் உள்ள, உயரமாக உள்ள. யாண்டர் அப்படின்னா வெரி லாங் டிஸ்டன்ஸ். ஸோ யாண்டர் வால் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அப்படின்னு சொல்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு இடம் அப்படிங்கிறது யாண்டருடைய அப்செட் மீனிங். பட் ஹியர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆர்மி ஜென்ரல் அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உயரமான ஒரு செவர், அந்த செவர் மேலே ஏறி இல்லையா, அந்த செவத்து மேலே ஏறி டு வேவ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன் ஆர்டர் டு கிவ் சிக்னேச்சர், இன் ஆர்டர் டு கிவ் த சைன் ஆஃப் விக்ட்ரி டு மீ. அந்த மதில் சுவல் மேலே ஏறி தன் கையை அசைத்தால் மட்டும் போதும், நான் அதை பார்த்து ஐ கேன் கெஸ், சந்தோஷப்பட்டுருவேன் அப்படின்னு நெப்போலியன் சொல்கிறார். அதான் அந்த பாயிண்ட். ஆனால் அதை கூட ஆர்மி ஜெனரல் இருந்து வரலை. ஸ்டில் நெப்போலியன் hasn't received any signal from his general of his army Lanus. பாருங்க. So waver at yonder wall, அடுத்து பாருங்க, our twist the battery smokes there flew.
புரியுதா? இப்போ தான் அந்த போயம் அப்படியே மெல்ல டேர்ன் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுடைய ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன? அவர் ட்விக்ஸ்ட் இல்லையா, கும்பலை பிளந்துக்கிட்டு, கூட்டத்தை பிளந்து கொண்டு இல்லையா, அல்லது ஒரு எக்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹேச்சிங் பண்ணும்போது எக்லேருந்து வரக்கூடிய ஒரு பெட், அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு புகை. அதான் இங்கே அர்த்தம். இங்கே புகையை போனால் இட்ஸ் நாட் அண்ட் கிரியேட்டட் பை த ஃபயர், இட்ஸ் கிரியேட்டட் பை த கிரியேட்டர் ஃப்ரம் த எர்த். புழுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பாருங்க. அவர் ட்விக்ஸ் த பேட்டரி ஸ்மோக்ஸ், ஸ்மோக்ஸ்னா புகை. தேர் ஃப்ளூ அப்படின்னா தேர்னா அந்த புகை. அப்படியே நெப்போலியன் பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த மவுண்டனுடைய அடிவாரத்தில் இவர் நிற்கிறார் இல்லையா, எ மைல் அவே, அந்த மலையை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பாதையில், ஃப்ரம் ராட்டிஸ்பன், அந்த இவர் ராட்டிஸ்பனில் தான் அந்த மலையில் தான் நிற்கிறார். ஸோ அந்த மலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாதை. அந்த பாதையில் இருக்கக்கூடிய மண் புழுதியில் என்ன போகுது, புகை மாதிரி. இட்ஸ் கிரியேட்டட் எ கிரேட் ஸ்மோக். அந்த புழுதியெல்லாம் பயங்கரமாக பறக்குது. அந்த புழுதியை பிளந்து கொண்டு யங் சோல்ஜர் வாஸ் ரைடிங் எ ஹார்ஸ், அந்த புழுதியிலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு குதிரையில் ஒரு யங் சோல்ஜர் நெப்போலியனை நோக்கி வேகமாக வர்றார் குதிரையில். இது யார் பார்க்குறா? நெப்போலியன் ஹேட் சீன். பாருங்க, அதான் அந்த லைன். அவர் ட்விக்ஸ்ட் த பேட்டரி ஸ்மோக்ஸ் தர் ஃப்ளூ. ஃப்ளூ அப்படின்னா அதை பறந்துட்டு வர்றான். இது யார் சார்னா இந்த போயத்தினுடைய கதாநாயகன் யங் சோல்ஜர். பாரு, அவர் ட்விக்ஸ்ட் த பேட்டரி ஸ்மோக்ஸ் தர் ஃப்ளூ எ ரைடர். ஹியர் எ ரைடர் ரெஃபர்ஸ் டு a young soldier in Napoleon's army. So a rider bound on bound. Bound அப்படினாலே ஒரு லிமிட்டட் ஏரியா, ஒரு கண்ட்ரோலிங் பவர். பவுண்ட் அண்ட் பவுண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ பவுண்ட் ஆன் பவுண்ட் அப்படின்னா வித்தவுட் கண்ட்ரோலிங் இஸ் ஹார்ஸ், குதிரையை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு வேகம். அப்போ காரை பாருங்கள், பயங்கர ஸ்பீடில் போகும் பொழுது காரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு பயங்கரமான ஆக்ரோஷத்தை வரும் பொழுது அந்த குதிரையை அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதை அவனை மீறிட்டு போகல, அவ்வளவு ஃபோர்ஸ். அந்த புழுதி பறந்து அந்த புழுதியிலிருந்து வெளியில் வராரு த யங் சோல்ஜர். அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளவு வேகமாக தன் நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு யங் சோல்ஜர். பாருங்க, எ ரைடர் பவுண்ட் ஆன் பவுண்ட் ஃபுல் கேலோப்பிங். கேலோப்பிங்னா ஸ்பீடு. அப்போ அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷன், பயங்கர வேகத்துடன் தன்னுடைய குதிரையில் ரொம்ப வேகமாக வராரு. யார் அப்படின்னா யங் சோல்ஜர். ஸோ ஃபுல் கேலோப் அப்படின்னா ஃபுல் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் டு ரைட் த ஹார்ஸ். குதிரையினுடைய வேகம் நமக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு வேகத்தில் குதிரையில் பறந்துக்கிட்டு வரான் த யங் சோல்ஜர். டுவர்ட்ஸ் யாரை நோக்கி? நெப்போலியனை நோக்கி. பாரு, தென் நார் பிரைடில் ட்ரூ. ஆக்சுவலாக பிரைடில் அப்படின்னா த கண்ட்ரோல் ஆஃப் த ஹார்ஸ். பிரைடில் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் த ஹார்ஸ். பட் ஹியர் பிரைடல் ட்ரூ அப்படின்னா அந்த குதிரையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேகம். இதெல்லாமே சிம்பிளாக சொல்லலாம். மின்னல் வேகத்தில் குதிரையில் வேகமாக வராரு யார்? யங் சோல்ஜர். யாரை நோக்கி அப்படின்னா நெப்போலியனை நோக்கி. சரி, அப்போ இந்த யங் சோல்ஜர் ஒருவேளை எனிமியாக இருப்பாரா? நோ, த யங் சோல்ஜர் பிலாங்ஸ் டு ஹிஸ் ஆர்மி. இவர் தான் கதையினுடைய கதாநாயகன். அன்டில் இந்த வேகம், பயங்கரமான வேகம் எது வரைக்கும் சார் அப்படின்னா அன்டில் ஹீ. இங்கே பாருங்க, இந்த ஹீயை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அன்டில் ஹீ ரெஃபர்ஸ் டு ஹியர் யங் சோல்ஜர். அன்டில் த யங் சோல்ஜர் ரீச் த மவுண்ட். எவ்வளோ நேரம் சார் அந்த குதிரை அவ்வளோ வேகமாக வந்தார்னா அந்த நெப்போலியனுங்கிற மாவீரர் நெப்போலியன் பக்கத்தில் வந்து சேர்ற வரைக்கும் அந்த குதிரையுடைய வேகம் நிப்பாட்டவே இல்லை. அப்போ அன்டில் த யங் ரைடர் ஆர் யங் சோல்ஜர் ரீச் த மவுண்ட் அப்படின்னா நெப்போலியனோட பக்கத்தில் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் அவ்வளோ வேகமாக இருக்குது. அதை பார்க்குறப்ப இவரே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இல்லையா? ஹி ஹேட் சீன் அபவுட் த சோல்ஜர், அபவுட் ஹிஸ் ஆர்மி சோல்ஜர், ஹவு தே ஆர். அதான் பாயிண்ட். அடுத்தது லாஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸா இன்னைக்கு. ஸோ த தேர்ட் ஸ்டாண்ட்ஸா டீல்ஸ் பாருங்க. தென் ஆஃப் தேர் ஃப்ளங் இன் ஸ்மைலிங் ஜாய். அந்த பேர ரொம்ப முக்கியம்.
இது போர்டுடைய கார்னரில் இருக்குது, கொஞ்சம் தெளிவாக பார்த்து படிச்சுங்க. ஸோ தென் ஆஃப் அப்படின்னா வந்தவர், தன் முன்னாடி நிற்கிறது யார்? எ கிரேட் எம்பரர் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி. ஸோ அவரை பார்த்தோன்னே குதிரையில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது இல்லையா, அந்த குதிரையிலேருந்து கீழே இறங்குறாரு இல்லையா, அதான் தென் ஆஃப். அப்போ he started to depart. பாருங்க, then off their flung smiling joy. Here flung, நார்மலாக ஃப்ளங் அப்படின்னா அரவணைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த குதிரையில் வந்து நின்று அந்த யங் சோல்ஜர் தென் ஆஃப், குதிரையிலேருந்து இறங்குவதற்கு அந்த சிக்னலை, அந்த உடம்புடைய பாவனையை அசைக்கிற பொழுது அவனுடைய முகத்தில் எப்படி இருந்ததுன்னா, there was a flung in smiling joy. தன்னுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தினுடன் அந்த புன் சிரிப்போட அந்த குதிரையிலிருந்து மெல்ல இறங்க ஆரம்பிக்கிறாரு. Who is it? The young soldier of Napoleon's army. Second line. And held himself erect. What's the meaning erect? And held himself erect அப்படின்னா adjust. அந்த குதிரையிலேருந்து இறங்கக்கூடிய யங் சோல்ஜர் ரொம்ப வேகமாக டக்குன்னு இறங்கலை இல்லையா, அதுக்காக ரொம்ப மெதுவாகவும் இறங்கலை, பட் ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி அதை நெப்போலியன் ஐடென்டிஃபை பண்ண முடியாதபடி அவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த எராக்டோட அந்த குதிரையிலேருந்து மெல்ல இறங்குறாரு. அப்போ எராக்ட் அப்படின்னா அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப். ஹூ அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்னா நாட் நெப்போலியன், த யங் ஆர்மி சோல்ஜர் அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப். எப்போ? குதிரையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி மெல்ல இறங்கி நிற்கிறார். இறங்கி எங்கே நிற்கிறாரு? நெப்போலியன் பக்கத்தில் போகிறாரா? நோ, he was standing near the horse. குதிரைக்கு பக்கத்தில் நிற்கிறார். அடுத்து பாருங்க, by just his horse manning. அதான் முதல்ல சொன்னேன், by just அப்படின்னா ரொம்ப அருகில், வெரி நியர். எங்கே? ஹிஸ், அந்த யங் சோல்ஜர் அவருடைய குதிரையின் பக்கத்தில் கிட்டத்தட்ட அந்த ஹார்ஸ்னுடைய மேனி அப்படின்னா the huge content of hair on its near back of the neck. குதிரையினுடைய கழுத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடர்ந்த முடிகள் இருக்கும், அந்த பார்ட்டுக்கு பேர் தான் மேனி, பிடரி முடின்னு சொல்லுவோம். அந்த முடிக்கு பக்கத்தில் அந்த யங் சோல்ஜர் ஸ்டாண்டிங் ஸோ ப்ரவுட் இல்லையா. அதை பார்க்குறப்ப he was not doubted by Napoleon. நெப்போலியனுக்கு அவர் மேலே எந்த சந்தேகமும் வரலை, இது வரைக்கும் வரல. ஸோ பை ஜஸ்ட் ஹிஸ் ஹார்ஸ் மேனிங் எ பாய். இந்த வேர்டு எதை சொல்ல தெரியுமா? எ பாய், எ வெரி 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 யங் சோல்ஜர், மேபி தர் அன்மேரிட், அவர் திருமணம் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். எ பாய் அந்த குதிரைக்கு பக்கத்தில், அந்த குதிரையுடைய பிடரி முடிக்கு பக்கத்தில் கம்பீரமாக நிற்கிறாரு. யார்? த யங் ரைடர். Why he has come there? To convey the message to his emperor. ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக வந்திருக்காரு. You can easily guess. Fourth line. You hardly could suspect. You hardly could suspect. Here you refer to Napoleon அப்படின்னு சொல்லலாம், படிக்கக்கூடிய நம்ம கூட சொல்லலாம். ஆனால் மெயினாக இங்கே நெப்போலியன். You hardly could suspect. Hardly அப்படின்னா நெகட்டிவ் மீனிங். ஸோ எந்த விதத்துலையுமே நெப்போலியனுக்கு சந்தேகம் வரக்கூடாது இவன் மேலே, அதான் அர்த்தம். யூ நெப்போலியன் ஹார்ட்லி குட் சஸ்பெக்ட், தன் மேலே எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல த யங் சோல்ஜர்ஸ் வெரி கான்சியஸ். அப்போ மெல்ல அந்த குதிரையிலேருந்து இறங்கி நிற்கிறாரு. இதில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். அடுத்து பாருங்க, so tight he kept his lips compressed. இங்கே கீ யாருக்குன்னா யங் சோல்ஜர். அந்த குதிரையிலேருந்து இறங்கின அந்த சோல்ஜர் என்ன பண்ணுறா பாருங்க, ஸோ டைட், ரொம்ப இறுக்கமாக தன்னுடைய லிப்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அது எதுக்காக அப்படின்னா, டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது பாருங்கள் வலியை தாங்க முடியும், நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்குவோம், லிப்ஸை லாக் பண்ணிக்குவோம், அது மாதிரி இங்கே டு கண்ட்ரோல் ஹிஸ் பெயின். ஸோ லைக்வைஸ் ஹியர் த யங் சோல்ஜர் சிம்ப்ளி டைட் ஹிஸ் லிப்ஸ். அதான் அந்த லைன். ஸோ டைட் த யங் சோல்ஜர், பாருங்க, த யங் சோல்ஜர் டைட் அண்ட் ஸோ கெப்ட் ஹிஸ் லிப்ஸ் எப்படி கம்ப்ரெஸ்ட் வித்தவுட் ஓப்பன். அந்த உதட்டு நல்லா இருக்க முடிக்கிறான். அடுத்த லைன் பாருங்க. அப்போ இந்த லைன்லேருந்து தெரியும் பொழுதே நமக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியுது இல்லையா. அடுத்த லைன் பாருங்க, ஸ்கேர். ஸ்கேர் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம், பற்றாக்குறை. ஸ்கேர் எதுக்காக சார்? தன்னுடைய உதட்டை ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கிட்டு
ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த யங் சோல்ஜர் இருக்கார் அப்படின்னா ரீசன் பாருங்கண்ணா, தட் இஸ் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் த சோல்ஜர். ஸ்கேர் எனி பிளட் கேம் த்ரூ. புரியுதா? தன்னுடைய பிரஸ்ட்ல இருந்து எந்த விதத்துலையுமே இரத்தமானது வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால he controlled his emotion. Who is it? யங் சோல்ஜர். ஸோ நெப்போலியன் பார்த்து கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கான் யங் சோல்ஜர். ஸோ தட் இஸ் வை, எதுக்காக why he was compressed his lips அப்படின்னு கேட்டால், பிகாஸ் he wants to control all these things, especially scare any blood came through. உடம்புல வந்து ரத்தம் எதுவும் வெளியில் வந்துடக்கூடாது, நெப்போலியன் முன்னாடி அதை காமிச்சிடக்கூடாதுங்கிற ரொம்ப கான்ஷியஸாக இருக்கான். தென் யூ லுக்ட் வாட் எவர் மேபி, இங்கே யூங்கிறது நம்ம, யூ லுக்ட் ட்வைஸ் அப்படின்னா 2, யூ லுக்ட் ட்வைஸ் யூ சா ஹிஸ் பிரஸ்ட். அப்படின்னா பிஃபோர். அந்த யங் சோல்ஜரை நீங்கள் உத்து பார்த்தா, கூர்ந்து கவனித்தால் இல்லையா, பாருங்கள், யூ லுக்ட் ட்வைஸ் 2 தடவை இல்லையா, அப்படின்னா கீன்லி அப்சர்வ்னு அர்த்தம். யூ லுக்ட் ட்வைஸ் யூ சா ஹிஸ் பிரஸ்ட், அவனுடைய மார்பகங்களை இல்லையா, அந்த பிரஸ்ட் இல்லையா, எஸ், அந்த இடங்களை பார்க்குறப்போ வாட் ஆக்சுவலி ஹேப்பன் அப்படின்னா, யூ குட் கெஸ் வாட் வாஸ் ஆல் பட் அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன தெரியுமா? த யங் சோல்ஜர் வாஸ் ஷாட் இன் டூ. த யங் சோல்ஜர் வாஸ் ஷாட் இன் டூ அப்படின்னா அவனுடைய மார்பில் எதிரிகளால் சுடப்பட்ட புல்லட்ஸ் 2 புல்லட் வலுவாக உள்ள பதிஞ்சிருக்கிறத ரொம்ப தெளிவாக அழகாக பார்க்கலாம். அப்போ மார்பகங்களில் புல்லட் இருக்கிறப்ப நம்ம ரொம்ப எமோஷனாக பேசினா ப்ளீடிங் ஹஸ் ஸ்டார்டட். அப்போ ப்ளீடிங் எந்த விதத்துலையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது யாருன்னா த யங் ஆர்மி சோல்ஜர். இப்போ நம்ம ஒரு கேள்விக்கலாம், சார் டஸ் நெப்போலியன் ஃபைண்ட் சம்திங் தட் எனி ட்ரேஸ் டு ஃபைண்ட் சம்திங், ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னா அதுதான் ரிமைனிங் பார்ட். அடுத்து வரக்கூடிய ஸ்டாண்ட்ஸால் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் தான் வரப்போகுது. அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஹவு த யங் சோல்ஜர் கண்ட்ரோல்டு ஹிஸ் எமோஷன் ஆஃப்டர் attacking by his enemies, especially he was shooting 2 times over his breast. இது வந்து இந்த ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா என்ன பார்த்தோம்? what Napoleon can expect from his general or his army about the victory, about the failure. first stanza என்ன பார்த்தோம் நம்ம? so what about the situation, how the battle has started between these 2 places and Napoleon who was stood, what kind of appearance he has over the mount. அப்போ 3 ஸ்டான்ஸாக பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னா, இதுவரைக்கும் யங் சோல்ஜரை 2 இடங்களில் மார்பில் சுடப்பட்டதை நெப்போலியன் கண்டுபிடிக்கல இது வரைக்கும். இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அது ரிமைனிங் பார்ட். ஸோ இது வரைக்கும் யங் சோல்ஜர் controlled his emotion, is very conscious not to shed even a single drop of blood from his breast அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ the next class we are going to finish this poem. So do well and write the half-yearly exam, and presentation is very important. So thank you, take care, thank you so much.